Hi friends, welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு Sanu's Kitchenல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சிம்பிளான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாஸ் தான் பார்க்க போறோம். மயோனைஸ் சாஸ் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஃபேவரட். இது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். இது ரொம்ப சிம்பிள், வீட்லயே பண்ணிடலாம். இது எப்படி பண்றது, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்போ மயோனைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் 2 முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன், மஞ்சக்கரு யூஸ் பண்ணலை. ஸோ மஞ்சக்கரு நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். இது வெள்ளைக்கரு, 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். ஒரு 100-150 கிராம் வந்து கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில், எது உங்களுக்கு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக நான் 2 பூண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், பூண்டு போட தேவையில்லை. ஸோ இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் உள்ளே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு, சும்மா ஒரு சிட்டிகை சர்க்கரை, ரொம்ப போட்டிங்கன்னா இனிப்பு ரொம்ப ஆகிடும். அதே மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு. முதல்ல நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை நல்லா நம்ம சாஸை வந்து நம்ம நல்லா ஒரு திக்கான ஒரு சாஸாக கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் அரைச்சிட்டேன், எண்ணெய் ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 150 கிராம் ஆயில் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆயில் வந்து ஒரு 150 கிராமில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு, அரைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இன்னும் கொஞ்சம் திக்காக இருப்பேன். ஸோ மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து திருப்பியும் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் அரைச்சி எடுத்தது நல்ல ஓரளவுக்கு இன்னும் திக்காக இருக்குது, போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். இதுக்கு மேலே திக்காக இருக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் இருந்தால் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான மயோனைஸ் சாஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு தடவை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக இது பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த இது போதும், எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். ஸோ அதனால் நான் வந்து இதை போய் எடுத்துட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்றாங்க. திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.